அப்பப்பப்பப்பா, முருங்கைக்கீரைக்கு எவ்வளோ டிமாண்டு. ஆனால் கீரைக்காரவங்கள்ட்ட சொல்லி வச்சா இந்த மாதிரி முருங்கைப்பூலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி எங்கள் அம்மா வாங்கி வச்சிருந்த அந்த முருங்கைப்பூ தான் நான் வெங்காயம் ப்ளஸ் வந்துட்டு பெப்பர் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு உப்பு சேர்த்து வதக்கி வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு தோசை சுட்டு பார்க்கலாமா? அட ஆமாங்க, முருங்கைப்பூ தோசை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் மிகப்பெரிய தோசை செய்க்கும். இப்போது சட்டி சூடாகிடுச்சு. ஸோ அந்த பபுள்ஸ் அடங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து ரவுண்டாக ஊற்றிக்கலாம். ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் லேசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு தோசை ஊற்றணும். ஸோ இந்த மாவு வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணோடனே சுற்றி வந்துட்டு நல்லெண்ணெய், ஓகேங்களா? ஸோ நல்லெண்ணெய் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். நல்லெண்ணெய் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையும் எண்ணெய் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த பார்டரில் மட்டுமே வந்துட்டு நம்ம லைட்டாக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்பயுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அந்த கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம வதக்கியிருக்கோம் முருங்கைப்பூவோட சேர்த்து. பட் இருந்தாலுமே ஒரு எக்ஸ்ட்ரா கிரன்ச்சினஸ்க்காக லைட்டாக வந்துட்டு நம்ம ஆனியன் வந்துட்டு சேர்த்துக்கணும் இதுக்கு. அப்போ தான் ஒரு ஃபீல் வந்துட்டு கிரன்ச்சினஸ் ஃபீல் வந்துட்டு நம்மளுக்கு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆனியன் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருங்கைப்பூ கூட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த முருங்கைப்பூ கூட்டை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், ஓகேங்களா? எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து கடிபட்டு சாப்பிடும்போது இது ஸ்டஃபிங் தோசை அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். கிட்ஸுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய தடவை செஞ்சுருக்கோம், ஓகேங்களா? நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால், நல்லெண்ணெய் நெய் இதெல்லாம் விட்டு செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனாக போயிடும். ஏன்னா முருங்கைப்பூவுமே உங்களுக்கு வந்துட்டு அயன் சத்து நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம். நைட்டு டின்னராக செய்கிறத விட மார்னிங் வந்துட்டு நம்ம ப்ரோட்டீன், அயன்ஸ் ரிச், மினரல்ஸ் ரிச் போட்டு எடுக்கும்போது உடம்புல வந்துட்டு டைரெக்டாக போய் சேரும். ஸோ நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போயுமே நம்ம வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு மேலாப்பில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம மூடி விட்டுக்கலாம். பாயில் ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு வெந்தோன்னு எடுத்து சர்வ் பண்ணலாம். அழகா நமக்கு கம்மன் ரெடி ஆயிடுச்சு இந்த முருங்கைப்பூ தோசை. இதை வந்துட்டு சர்வ் பண்ணிடலாமா? இதை லேசாக திருப்பி போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஸ்டஃபிங் நிறையா இருக்கனால நம்ம வந்துட்டு மெதுவாக வந்துட்டு திருப்பணும். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஒரு தோசை சாப்பிட்டாலே போதுங்க, நம்ம வயிறு ரொம்ப ஃபுல்லாயிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எல்லா தோசையுமே சாப்பிட்ருப்பீங்க, இந்த தோசையும் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ ரெடி ஆயிடுச்சு நம்ம முருங்கைப்பூ தோசை. சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாம். இதுக்கு கார சட்னி ரொம்ப காம்பினேஷன், பெஸ்ட்டான காம்பினேஷன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். செஞ்ச முருங்கைப்பூ தோசை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? வாவ், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், முருங்கைப்பூ சேர்த்துருக்கோம், எல்லாமே ஹெல்த்தியான விஷயம். ஸோ இதுக்கு வந்துட்டு இதுக்கும் காரசாரமான டொமேட்டோ சட்னி வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாமா? நல்ல ஸ்பைசியான இந்த முருங்கைப்பூ தோசை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். செம்ம, அடிச்சுக்கவே முடியாது. கண்டிப்பாக முருங்கைப்பூவில் நீங்கள் என்னென்ன ரெசிபி ட்ரை பண்ணீங்க, இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.